ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம விலகி போயிடக்கூடாது. ஏன்னா அதில் கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு படிக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு சேர்ந்துட்டோம். ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் முதல்ல இந்த கோர்ஸ்ல எல்லாம் சேர்த்து விட மாட்டேன்னு சொன்னார். இப்போ அவரே எல்லாரும் சொல்கிறத மீறி நம்மளை சேர்த்து விட்ருக்காருன்னா நம்ம அது கஷ்டமாக இருந்தாலும் படித்து தான் ஆகணும். ஏன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு நம்மளுக்கு படிக்கிறது, குழந்தைங்களை பார்த்துட்டு படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடாது. இருந்தாலும் அவர் மற்றவங்களுக்காக இவ்வளோ பணம் கட்டி 20,000 பணம் கட்டி இந்த அகாடமியில் நம்மளை ஜாயின் பண்ணி விட்டுருக்காருன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெனக்கெட்டு படித்து ஏதாச்சும் ஒன்று கிளியர் பண்ணி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. அதனாலேயே என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஓரளவு நம்ம அதுக்காக முயற்சி பண்ணி படிக்கணும் பண்ணணுங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு சில இது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு போக 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 எல்லா இதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஓட்டணும் பண்ணணுங்கிறத காட்டி நம்மளுக்கு இதை இப்போதைக்கு நம்ம முடிச்சே ஆகணும், பண்ணே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு அடுத்த இதை நம்ம நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது ஆர்வங்கிறது நமக்கு வந்துடுது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஆர்வத்தை கொண்டுட்டு வரதுக்கு செய்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முயற்சியோடு பண்ணோம்னா தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நான் அவர்கிட்ட நான் சொன்னேன். இது மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, செய்யாதீங்க. நம்ம நான் கண்டிப்பாக இது பண்ண முடியும், நம்மளுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி இது பண்ணிடுறேங்க அப்படின்னோடனே அவரும் என்கிட்ட சொன்னார், நீ மற்றவங்க என்கிட்ட சொன்னதுக்கானாச்சும் ஏன் உன் ஒய்ஃபெல்லாம் இதுலலாம் இவ்வளோ காசு சேர்த்து விட்ற, வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் உன் ஒய்ஃபெல்லாம் படிக்குமா பண்ணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறானுங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களே. அதனால் நான் உன்கிட்ட சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நீ எனக்காக நீ சேர்த்து விட்டு இது பண்ணி ஓரளவு கொண்டுட்டு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும், செய்ய முடியும். அதையும் தாண்டி நம்மளால் எதையும் இது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இது பண்ணோன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி தான் இது பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் விடுங்க, நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. எதையுமே நம்மளுக்கு சில விஷயங்களை நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறதுங்கிறதுக்காக நம்மளை கரெக்டான வேலை நம்மளுக்கு இது பண்ணாதீங்க, செய்யாதீங்க அப்படின்ட்டு நான் எதுவும் சொல்ல முடியாதுங்க அப்படின்னோடனே, சரி உங்கள் இஷ்டம், நான் எதாக இருந்தாலும் நான் இனிமேல் முயற்சி பண்ணி எதாக இருந்தாலும் இது பண்ணிக்கிறேன். நீங்கள் இனிமேல் எது இருக்குது இல்லைங்கிறத இது பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரி விடுங்க, அதெல்லாம் இப்போதைக்கு எதையும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையும் இப்போதைக்கு இது பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது உங்கள் சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் கிடையாது. எதையுமே அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டு போகணும் செய்யணுன்னாலும் நம்மளால் அதையும் இதையும் கலந்து எதையுமே நம்ம இப்போதைக்கு பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் நமக்கு இப்போதைக்கு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் கொஞ்சம் கமிட்மெண்ட்டை நம்ம இது பண்ணிக்குவோம், அதுதான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் சேர்த்து இது பண்ணிக்கலாம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முயற்சிகளை நம்ம கைவிடாமல் இருந்தாலே போதும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் பார்ப்போம் பண்ணுவோம். ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் எது கொண்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா நம்மளுக்கு எதுவுமே தேவைதாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பலைப்பா. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் பண்ணாமல் நம்மளால் எதையும் இது பண்ண முடியாது. அடுத்த இதுங்கிறது நம்மளுக்கு கரெக்டான வேங்கிறது நம்மளுக்கு இல்லாமல் தான் போகுது அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். ஒரு சில நேரத்தை நம்ம அந்த பயனுள்ளதாக மாற்றிக்கணும், பண்ணணும், செய்யணும்னா அதை அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எதையும் இது பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்னோடனே, சரி அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எதையும் போட்டு இது பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம். எதுவுமே முடியாத விஷயம்னு ஒன்றுமே கிடையாது. முயற்சி பண்ணி இது பண்ணி பார்த்துக்குவோம், பண்ணுவோம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அடுத்த நாளே என்னாச்சுன்னா, நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கானாச்சும் நான் எப்படியாச்சும் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணியே ஆகணும்னு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக ரொம்பவே நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ ரொம்பவே நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா நம்மளால் இதுக்குங்கிறத தாண்டி நம்ம எதையுமே இது பண்ணக்கூடாது. அவங்க நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும்
நம்மளால் பணம் கட்டுற அளவுக்கு அவர் முடிஞ்சு நம்மளுக்காக பணம் கட்டுறாருங்கிறப்போ நம்ம அந்த முயற்சியை வந்து கைவிடாமல் நம்ம இது பண்ணால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். அப்படிங்கிறனால நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுறதுக்காக இது பண்ணேன். அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டும் நான் வந்து படித்தேன். நைட் ஃபுல்லாக படித்தேன்னே சொல்லலாம். அதில் நான் எப்படி கிளியர் பண்ணலாம் என்னங்கிறத அடுத்த ஒரு பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.